வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி மாவு வச்சு அப்பள வத்தல் அல்லது இலை வடகம்னு சொல்லலாம். நிறையா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு பச்சரிசி மாவு வச்சு செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக செய்யலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி செஞ்சால் நல்ல பதமாக அழகாக வரும்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நம்ம சேனலில் ஏற்கனவே பச்சரிசி அப்பள வத்தல், மரவள்ளிக்கிழங்கு அப்பள வத்தல், எல்லா விதமான அப்பள வத்தல் வகைகள் எல்லாமே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். முதல்ல இந்த மாவு பாருங்கள், வெளியில் வாங்கின பச்சரிசி மாவு. இது 250 ml இருக்கும் அளவு. இதை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் அளந்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் அளந்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் ஓமம், உப்பு தேவையான அளவு. இது பிள்ளைங்களுக்காக செய்கிறேன், அதனால் நான் இதில் காரம் போடலைங்க. இது பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் போட்டு விட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 கப்பு ஊற்றுறேன். அளவெல்லாம் தேவையில்லை. நமக்கு எவ்வளோ இழுக்குதோ, அந்த அரிசி எவ்வளோ தண்ணி இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஒவ்வொரு அரிசி நல்லா தண்ணி இழுக்கும், சில அரிசி தண்ணி இழுக்காது. அதனால் நம்ம இப்படி கலந்து பார்த்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இன்னும் ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். பதம் பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்து தான் நம்ம ஊற்றிக்கணும். இதுக்கு நம்ம அளவு சொல்ல முடியாது. இந்த அளவு போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ நல்லா ஊறி வரும். அப்படியே வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு தவளையில் தண்ணி அரை ஊற்றி வச்சுருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணி, காட்டன் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இட்லி துணி இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மேலே நம்ம போட்டுக்குவோம். அதே மாதிரி இது கட்டுறதுக்கு ஒரு கயிறு, இதையும் நம்ம நினச்சி வச்சுக்கணும். இதை அப்படியே நல்லா கட்டி விட்டுக்கலாம். ஈரம் பண்ணிக்கங்க. நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுறணும். ஒரு முடி மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம அப்பள வத்தல் ஊற்ற உள்ளுக்குள்ளே இப்படி லேசாக போயிடும். அப்போ நம்ம மறுபடியும் இறுக்கிக்கணும். இதெல்லாம் ஃபயர் ஆகாமல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஏற்கனவே செஞ்ச துணி நிறையா தடவை, அதனால் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். இதெல்லாம் இப்படி நல்லா வச்சுக்கணும். இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். தவளையை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பதம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா மாவும் ஊறிக்கிச்சு. அப்பளத்தில் ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ தான் நம்ம ஊற்றணும். மாவு நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கோங்க. நமக்கு வசதியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. அப்படியே தேய்ச்சி விட்டுறணும். மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நைஃப் வச்சுக்கோங்க, எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னொன்று ஊற்றலாம். மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து போட்டு சூப்பராக இருக்குல்ல? 3 ஊற்றக்குள்ளாட்டியும் மாவு அரிசி மாவு இல்லைங்களா, நம்ம வெளியே வாங்கினது இல்லையா, அதனால் கொஞ்சம் இறுகிருச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் கொஞ்சமாக ஊற்றுங்க.
ஏன்னா இறுகிடுச்சுன்னா நம்ம போடும்போது பிறண்டு வரும், நம்ம இப்படி இழைக்கும்போது. அப்பளத்தை இனிமேல் தண்ணி இழுக்காது உங்களுக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணி இழுக்காது. நல்லா ஊறிடுச்சு இல்லையா? இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அரிசி மாவு வச்சு போட்டு காமிக்க சொன்னீங்க, அதனால தான் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இது கரெக்டு. இப்போ அப்பளத்தில் நம்ம ஊற்றுவோம். நல்லா இந்த மாதிரி ஆவி வரணும், அப்போ தான் ஊற்றணும். இது கரெக்டாக இருக்கும், இந்த அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. முடிக்கலாம், வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதோ வெந்துருச்சு. போது இப்படி ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே அப்படி உப்பி வரும், நமக்கு எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ தான் நானும் மாவு வச்சு ஃபஸ்ட்டு செய்கிறேன். எனக்கு இப்போ மறுபடியும் ஒன்று ஊற்றலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. போடும்போது இப்படி போட்டுக்கணும், கொஞ்சம் ஈரம் காயும். இந்த எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் நான். இன்னொன்று ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கல் பச்சரிசியை வச்சு அப்பளவத்தல், ரேஷன் பச்சரிசியை வச்சு அப்பளவத்தல் போட்டிருக்கேன். நான் எண்டு ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன், பாருங்கள். இதுக்கு நம்ம மாவு தானே நம்ம பண்ணுறோம், அதனால் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. மூடிட்டேன், வேகட்டும். உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பட்ரு ஜாம் எல்லாம் தடவோம் இல்லைங்களா, அது மாதிரி கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே விற்கிது தனியாகவே, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் பர்பஸ்ன்னு சொல்லி. இதுவும் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி கரண்டி, சின்ன கரண்டி, சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் சட்னி கரண்டி தான். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டே நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு. இந்த கரண்டி அது மாதிரி தான், நமக்கு வசதியாக இருக்கும். பணியாரம் ஊற்ற, குட்டி ஆப்பம் ஊற்ற எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது, நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள். கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். யாராச்சும் புதுசாக பார்ப்பீங்களா, அதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்லி. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சோம்னா அது ஒரு மாதிரி பதமாக வரும். இது மாவு தானிங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வருது. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னொன்று ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம், பெருசு வேணாலும் ஊற்றிக்கலாம், சின்னது வேணாலும் ஊற்றிக்கலாம். முடிக்கலாம். இப்போ நைட் போல் நான் செய்கிறேன். இப்போ 9 o'clock ஆகிடுச்சி, லேட் ஆகுதுன்னு சொல்லி இன்னொரு தவளையிலையும் வச்சுட்டேன், அதுக்கு நான் ஊற்றி விட்றேன் பாருங்கள். இதே மூடிக்கலாம், வேகட்டும். இன்னொன்று ஊற்றிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா மேலே அப்படி ஓரத்துல எல்லாம் வந்துடும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேகட்டும், இங்கேயே ஊற்றி விட்டுறேன். வெந்துருச்சு. அடுப்பு ஹையில் வச்சுட்டனால நல்லா தூக்கி கொடுக்குது. இப்படி திருப்பிக்குங்க, இந்த ஈரமாக இருக்கிறது சட்னா காயும். இப்போ இதை எடுக்கலாம். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். ஒரு கையில் எடுத்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. தீ போட்டுக்கலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே உங்களுக்கு ஊற்றிட்டு காமிச்சிட்றேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மாவு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஓரத்தில் வந்துடும், அது ஏன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, ஓரத்தில் வந்துடுது. இது ரொம்ப ஹையில் இருக்கும் பொழுது அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வெந்து வரும். ஹையில் வச்சோம்னா அப்படியே ஓரத்தில் தான் போயிடும், அதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ மீடியமாக வச்சு வேக விட்டோம்னா அழகாக நடுவில் மட்டும் நல்லா வெந்து வரும் நமக்கு. நம்ம ஹையில் வச்சோம்னா அப்படியே வெந்து ஓரத்தில் தான் போயிடும். இது நல்லா ஊற்றி ஊற்றி குழியாகிடுச்சு. இப்போ இந்த துணியை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு ஊற்றணும். அப்படி குழியாக இருந்தாலும் அப்படியே உப்பிட்டு ஓரத்தில் வந்துடும். என்னென்ன மிஸ்டேக் வரும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஹையில் வச்சுருக்கேன், எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள் மேலே. அப்படியே கொஞ்சம் உப்பி ஓரத்தில் வந்துடும், இல்லாட்டி மேலே போய் அதில் பாத்திரத்தில் போய் இடிச்சிரும். அதனால் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக ஸ்லோ அந்த மாதிரி பண்ணி வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். ரெடி ஆகிடுச்சு, எடுக்கலாம். இதையும் எடுக்கலாம்.
இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வந்து கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கழுவிக்கங்க. உங்களுக்கு போட போட பழகிரும். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நைட்டு காலையில் பார்க்கலாம். ஃபேன் கீழே வச்சுருக்கேன். காலையில் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஃபேன் கீழே வச்சதை இது இடையில எடுத்து திருப்பி போட்டேன். அதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இது திருப்பி போடாதது கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. அதை லேசாக நம்ம எடுத்தால் வந்துடும். இல்லாட்டினா பின்னாடி தண்ணி தெளித்து எடுத்து விட்றலாம். இது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். லேசாக பின்னாடிலாம் அங்கே பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. லேசாக இது வெயிலில் இப்போ வச்சோம்னா காஞ்சி போயிடும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை மட்டும் நல்லா எடுக்கணும். தண்ணி தெளித்து எடுக்கணும். இந்த 3 எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. தண்ணி தெளித்து எடுக்கும். சூப்பராக வருது. எவ்வளோ ஈஸியாக வருது. காலையில் வெயிலில் வச்சிட்டேன். நைட் பார்க்கலாம். எவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. நல்ல வெயில், அதனால் நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் காய வைக்கும்போது வெயில் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா 2 நாள் காய வச்சுக்கோங்க. சூப்பராக காஞ்சிடுச்சு. ஒரு வடை சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பொரிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா விரிஞ்சு பொரிஞ்சிருக்குது. சூப்பராக வந்திருக்குது. இன்னொன்று போடலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். சூப்பராக வந்திருக்குது. எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். வெள்ளை வெள்ளைன்னு. இன்னொன்று போடலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு புகை வருது. சூப்பராக இருக்குல்ல. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி வருமோ என்னமோன்னு. நல்லா வருது பாருங்கள். கொஞ்சம் வேலை தான் இந்த இலைவடகம் செய்கிறது. அதனால நல்லா இருக்குது. வத்தலை உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சரிசி மாவில் செஞ்ச அப்பள வத்தல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.